ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அநேகம் நாட்களுக்கு பின்பு, சில மாதங்களுக்கு பின்பு, சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான தலைப்பை மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமானால் தொடரலாம் என்கிறதான ஒரு விருப்பத்தோடு கூட உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறேன். சங்கீதங்கள் நம்முடைய வாழ்வில் மிகவும் நெருக்கமான ஒரு புத்தகம். அந்த சங்கீதங்களின் புத்தகத்தில் ஒவ்வொரு சங்கீதத்தையும் எடுத்து அந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது, அந்த சங்கீதத்திலிருந்து நாம் மேசியாவை எவ்வாறு காண முடியும். ஏன்னா மேசியா சொல்லியிருக்கிறார், சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவைகளைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 58வது சங்கீதத்தை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 56வது சங்கீதத்தில் இருந்தே ஒவ்வொரு சங்கீதத்திலும் ஒரு குறிப்பு, ஒரு சரித்திர குறிப்பு, 60வது சங்கீதம் வரைக்கும் உள்ள பகுதியில் சரித்திர குறிப்பு வருகிறத பார்க்க முடிகிறது. இதில் ரொம்ப குறிப்பாக சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் எழுதியிருக்கிறதான சங்கீதங்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில் 58வது சங்கீதம் சவுலுக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நேரத்தில், இவன் அரசனாகவில்லை. அப்படி அரசனாக இல்லாத காலகட்டத்தில் தாவீதுக்கு வந்த நெருக்கங்கள், அந்த நெருக்கங்களின் மத்தியில் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு அவர் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இது தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு புலம்பல். தனக்கு நீதி நடக்கவில்லை, நியாயம் செல்லுபடியாகவில்லை, எனக்கு விரோதமாக என் சொந்த மக்களே எழும்பியிருக்கிறார்கள், எனக்கு ஆதரவுக்கு ஆட்கள் இல்லை, எனக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறதும் தந்திரமான சூழ்ச்சியை செய்கிறதும் என்னுடைய சொந்த ஜனங்கள். இதிலிருந்து எனக்கு என்ன மீட்பு கிடைக்க முடியும், இதிலிருந்து எனக்கு என்ன ஒரு பரிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதான ஒரு கேள்வி. தேவன் நியாயம் செய்கிறவர், ஆனால் இன்று என்னை சுற்றிலும் அநியாயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த அநியாயங்களை செய்வது கர்த்தரை அறியாத ஒரு அந்நியன் அல்ல, கர்த்தரை அறிந்திருக்கிற என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த ஜனமே இந்த தவறை செய்யும் பொழுது நான் இதை எவ்வாறு எதிர்கொள்வது என்கிறது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான ஒரு தேவ சமூகத்தில் வைக்கக்கூடிய ஒரு ஊக்கமான வேண்டுதலாகவும், அதோடு கூட இவரை எதிர்த்து நிற்கிறவர்கள் மேல் தேவனுடைய செயல் வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு ஊக்கம் நிறைந்த ஜெபமும், அவ்வாறு தேவன் கிரியை செய்யும் பொழுது நீதிமான்களுடைய வாழ்வில் உண்டாகக்கூடிய பலன் என்பது போன்ற வகையில் தான் இந்த சங்கீதம் வருகிறது. இந்த சங்கீதத்தில் மொத்தமே 11 வசனங்கள் தான். இந்த 11 வசனங்களை நாம் 3 பிரிவுகளாக பிரித்து சொல்லலாம். 5 வசனங்கள் இவருக்கு எதிராய் அநியாயம் செய்யக்கூடிய பொல்லாதவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத 5 வசனத்தில் சொல்கிறார். 6வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும் இந்த அநியாயம் செய்து கொண்டிருக்கிற பொல்லாப்பு நிறைந்த மக்களுக்கு தேவன் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் அவர்களை பட்சித்து போட வேண்டும், அவர்களை நொறுக்கி போட வேண்டும் என்கிறது போன்ற வார்த்தைகளினால் அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். கடைசியில் 10வது 11வது வசனங்களில் ஆண்டவர் இதை செய்யும் பொழுது, ஆண்டவர் நீதியை சரி கட்டும் பொழுது என்ன நடக்கப் போகிறது, பரிசுத்தவான்களுக்கு ஆறுதல் உண்டாகும், தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லி இந்த சங்கீதம் நிறைவு பெறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதல் பகுதியில் 2 வசனங்களில் பார்த்தா, மௌனமாக இருக்கிறவர்களே நீங்கள் உண்மையிலே நீதியை பேசுவீங்களா, மனுபுத்திரரே
நியாயமாய் தீர்ப்பு செய்வீங்களா? மனதார நியாயக்கீடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். இந்த 2 வசனம் என்ன சொல்லுது? வேணுனே நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், வேண்டுமென்றே தவறான தீர்ப்பு செய்கிறீர்கள், நீதிக்கு புறம்பாய் அநியாயம் செய்கிறீர்கள் அப்படிங்கிறத அவர் முதல்ல சொல்கிறார். 3வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் இந்த துன்மார்க்கருடைய சுபாவம் எப்படிப்பட்டது சொல்லும்போது சொல்கிறாரு, அவங்க தன் தாயின் கற்பத்தில் உற்பவமானது முதலே இப்படி தான் அநியாயமாக இருக்கிறார்கள், வழி தப்பி நடக்கிறார்கள், பாம்பனுடைய விஷம் அவர்களுக்குள் இருக்கிறது, எப்போ நீ போகிற வழி தப்பு, உன்னை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கள் தவறை திருத்துகிறதற்கு முயற்சி செய்தால் அந்த தவறை திருத்துவதற்காக தங்களுடைய செவியை திறக்காதபடிக்கு செவிட்டு விரியன்களைப் போல தங்களுடைய காதுகளை பொத்தி கொள்ளுகிறார்கள். வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னா, உன்னுடைய தவறு இதுன்னு சொல்லி பல்வேறு வகைகளில் அந்த தவறை சுட்டி காட்ட எத்தனையோ முயற்சி எடுத்தாலும், அதில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த பாம்பாட்டி ரொம்ப அழகாக மகுடி ஊதி அந்த பாம்பை மயக்குகிறதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த பாம்புக்கு காது கேட்கலன்னா எப்படி மயங்கும்? அதைத்தான் சொல்கிறாங்க. ரொம்ப நுணுக்கமான முறையில், ரொம்ப அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவங்கள ரொம்ப அழகாக அவங்களுக்கு புரிய வச்சு இது தவறுதான் என்று உணர்த்துகிறதற்கு முயற்சிகள் எடுக்கப்படாமல் இல்லை. ஆனால் எடுக்கப்படுகிற முயற்சிகளுக்கு இவர்கள் செவி கொடுக்க மறுக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய நிலைமை. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? தேவனே, நீர் உம்முடைய வேலையை செய்யணும், நீர் கிரியை செய்யணும் அப்படிங்கிறது 6லேருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களில் சொல்கிறாரு. அவங்க வாயில் இருக்கிற பல்ல தகர்த்து போடுங்க, அவர்கள் கழிந்து போகட்டும், அவர்கள் சின்ன பின்னமாக போகட்டும், வயிற்றில் இருக்கிற குழந்தை அபார்ஷன் ஆகிறது போல அவங்களுடைய நிலைமை நடக்கட்டும், அவர்களுடைய வாழ்வு நம்பிக்கை இல்லாமல் போயிடட்டும், எல்லாத்தையும் நீர் அடித்து கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். இதை பொதுவாக இம்ப்ரிகேட்டரி ப்ரேயர் அல்லது சாபம் இடுகிற ஒரு ஜெபம் என்கிற நிலையில் சொல்லுவாங்க. இப்போ பொதுவாகவே ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு ஜெபத்தை நாம் செய்ய முடியுமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இது போன்ற சூழலில் கடந்து போகும் பொழுது என்ன ஜெபம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்போ அதற்கு நம்ம நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லுவோன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில், அது கர்த்தருடைய தாசனின் பாடல் அப்படின்னு இந்த பகுதிகளெல்லாம் சொல்லுவாங்க. அந்த 50ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பாடலாகவே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு பாடலாக இருக்குது. 50ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நல்ல பல வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிச்சிடலாம். 5வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. நிலைமை எப்படிப்பட்டது? தாவீதுக்கு மாதிரியான நிலைமை தான். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. நான் எதிர்க்கவில்லை, நான் பின்வாங்கவில்லை, அவமானத்திற்கு என் முகத்தை மறைக்கவில்லை. இதெல்லாம் ஏன் நடக்கு? 7வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்பட மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதனால இப்போ என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கி இருக்கிறேன். 8வது வசனத்தில் சொல்றாரு, என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். அவர் என் செவியை திறந்தது மாத்திரமல்ல, அவர் எனக்கு துணை செய்கிறது மாத்திரமல்ல, அவர் என்னை நீதிமானாக்குகிறவர். இதெல்லாம் சொல்லிட்டு தான் கடைசியில் அவர் சொல்கிறார் 10வது வசனத்தில், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். உங்களுக்கு விரோதமாய் அநீதி நடக்கும் பொழுது நீங்கள் அதற்கு எதிர்த்து நிற்கிறதை விட தேவனை சார்ந்து கொள்ளுவது சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா தேவன் சரியானபடி நீதி செய்கிறவர். ஒருவேளை இப்போ நீதியாக நமக்கு வரவேண்டிய நீதி கிடைக்காமல் இருக்கிறது போல இருக்கலாம், நியாயமாக நடக்காதது மாதிரி தெரியலாம், பாரபட்சமாக இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிச்சயம் உங்களுக்கு வேணும். அந்த உறுதியான நிச்சயமும் தெளிவும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இவ்வாறு சபிக்கிறதற்கு நம்மை அனுமதிக்கிறாரா அப்படின்னா, மலை பிரசங்கத்தில் சில வசனங்களை நான் காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38-39, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. அப்படியே போகுது. இப்போ 44வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். ஏன்னா அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் நம்ம கூட இருக்கிறவங்களே அநீதி செய்கிற பொழுது, நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம பக்கம் இருக்கும்போது ஒன்று பேசிட்டு நம்ம கடந்து போய் நம்முடைய முகத்திற்கு பின்னால் வேறு மாதிரி காரியங்களை பேசுகிறது, நம்ம இதுவரைக்கும் சொல்லாத விஷயங்களை சொன்னது போல பேசுகிறது, இந்த மாதிரியான சூழல் வரும் பொழுது நாம் என்ன செய்வது? இயேசு கிறிஸ்துவை போல் பொறுமை காப்பது ரொம்ப நல்லது, அமைதியாக இருப்பது நல்லது. தேவனே தம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிற வரைக்கும் பொறுமையாய் நாம் காத்திருப்பது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்போ தாவீது ஆண்டவர் இவ்விதமாக இறங்கி கிரியை செய்யும் பொழுது என்ன பிரதிபலன் நடக்க போகிறது, பலன்கள் என்ன உண்டாக போகிறது அப்படிங்கிறத 10வது 11வது வசனங்களில் அவர் சொல்லுகிறார். 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். வார்த்தை கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவோன்னா, தேவன் இறங்கி கிரியை செய்யும் பொழுது அவருடைய பழிவாங்குதலை அவன் காணும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இங்கேயும் ஒரு மனிதனுடைய அழிவு என்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது.
நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இரத்தம், அவர்கள் பூமியில் வடிக்கிற கண்ணீர், அவர்களுக்கு உண்டாகிற தீர்ப்புகள் நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடாது. அப்படி சந்தோஷப்படுத்துமானால் நம்மில் கிறிஸ்துவின் அன்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் தேவன் கிரியை செய்யும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அங்கே முதல்ல சொல்லணும். ரெண்டாவதாக அங்கே அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் கர்த்தர் செய்யும் பொழுது உண்மையாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. இது முக்கியமான ஒரு விஷயம். நீதிமானுக்கு பலன் உண்டு, உங்களுக்கு பலன் உண்டு. அந்த ஒரு நிச்சயம் உங்களுக்கும் வேண்டும். இதை மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். அதான் விஷயம். நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஒருவேளை இன்னைக்கு சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு மனிதர்கள் சொல்லுவார்கள், ஆமாயா, உண்மையிலேயே நீதிமானுக்கு பலன் இருக்கிறது மாத்திரமல்ல, நியாயம் செய்கிற கடவுள் பூமியில் இருக்கிறார், நியாயம் செய்கிற தேவன் உண்டு, நியாயமாய் அரசாளுகிற கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார் என்பதை நான் இதன் மூலம் அறிந்து கொண்டேன் என்று அவர்கள் கடவுளுக்கு மகிமை செலுத்துவார்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதெல்லாம் இதுதான். நெருக்கடியில் போகிறீங்களா? சுற்றி இருக்கிறவருடைய சூழ்ச்சியில் நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பொறுமையோடு கர்த்தரை சார்ந்து நன்மை செய்யுங்கள். அவர் உங்களுக்கு பலன் தருவார். உங்கள் வாழ்வின் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். பிறர் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வேத வசன தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். மறுபடியும் இன்னொரு வேத வசன தியானத்தோடு சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.